மகாராஷ்டிரா பாராமிதி பகுதியில் விமானம் தரையிறங்கும் போது நிகழ்ந்த விபத்தில் அஜித் பவார் உயிரிழந்திருக்கிறார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம். விபத்திற்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? எவ்வளவு பேர் வரை பயணித்திருக்கிறார்கள்? அனைவரும் இறந்துவிட்டார்கள் என்ற செய்தியும் கிடைத்திருக்கிறது. முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். மகாராஷ்டிரத்தில் தற்போது உள்ளாட்சி தேர்தல் என்பது நடைபெற்று வருகிறது. மாவட்ட கவுன்சிலுக்கான தேர்தல் என்பது நடைபெற்றக்கூடிய சூழலில் அங்கு நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் இன்று 4 பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க மகாராஷ்டிரா துணை முதல்வரும் என்சிபி கட்சியின் தலைவருமான அஜித் பவார் என்று திட்டமிட்டிருந்தார். அந்த பகுதியில் நடைபெறும் அந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க தனி விமானத்தில் சென்றிருந்த போதுதான் அந்த விமானம் பாராமதி பகுதியில் இன்று காலை 8:45 மணிக்கு தரையிறங்கும் போது இந்த விபத்து ஏற்பட்டு அந்த விமானம் முழுவதுமாக தீப்பிடித்து எரிந்த நிலையில் காணப்படுகிறது. அதில் பயணம் செய்த அனைவரும் தற்போது இறந்துள்ளதாக ஒரு தகவல் என்பது கிடைத்துள்ளது. இருப்பினும் இவர்கள் அவருடன் துணை முதல்வருடன் சேர்த்து 3 பேர் அந்த விமானத்தில் இருந்ததாகவும் விமானிகள் யாரும் அங்க உயிரிழக்க வாய்ப்பில்லை என்ற விவரமும் சற்று முன்னர் தெரிய வந்த நிலையில் தற்போது மகாராஷ்டிரா துணை முதல்வர் மற்றும் அவருடன் இருந்த 3வரும் அந்த விமானத்தில் இருந்தவர்கள் பலியாகி இருப்பதாக தற்போது அந்த விமானத்துறை இயக்ககத்தின் சார்பிலும் உள்ளூர் நிர்வாகத்தின் சார்பிலும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மிகப்பெரிய நேற்றுதான் அந்த மகாராஷ்டிரா அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்று இன்று அவர் இந்த அரசியல் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க துணை முதல்வர் திட்டமிட்டிருந்த நிலையில் இன்று காலை ஏற்பட்டிருக்கிற இந்த விமான விபத்து என்பது ஒட்டுமொத்த மகாராஷ்டிரா அரசியலில் குறிப்பாக அந்த அஜித் பவார் சார்ந்த அந்த என்சிபி கட்சியினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குரிய செய்தியாக இருக்கிறது. இது போன்ற இது தனி விமானம் என்பதால் அதில் பயணம் செய்தவர்கள் மட்டும் எந்த சோக செய்தியை அவர்கள் குடும்பத்தினருக்கு தற்போது இந்த காலை ஒரு மிக நிச்சயமாகவே அந்த சோக செய்தியாகவே நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இருப்பினும் இந்த விமான விபத்திற்கான காரணம் என்பது தற்போது வரை அந்த விசாரணை நடத்திய பிறகே தெரிய வரும். அதுவரை இந்த விமான விபத்திற்கான முழுமையான காரணம் தற்போது வெளியாகவில்லை. அதில் பயணம் செய்த அனைவரும் தற்போது பலியாகி இருப்பத தகவல் மட்டும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.